இன்றைக்கி நம்ம சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சது போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கிற 2 வகையான முட்டை தோசை பார்க்கலாம். முதல்ல ஒரு முட்டையும் ரொம்ப கம்மியான அளவில் உப்பும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நம்ம ஜீனி இல்லாட்டினாலும் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஓரளவு கரைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான அளவில் வெண்ணிலா எசன்ஸோ இல்லை பவுடரான ஏலக்காய் பவுடரோ சேர்த்துக்கலாம். முதல்ல வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து செய்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் சேர்த்துக்கலாம். தோசை மாவு தான். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஓரளவு அடித்ததுக்கப்புறம் தோசைக்கல்லை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். இதை சுற்றி எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். நான் நெய்யை ஊற்றிக்கிறேன். சிம்மிலேயே ஓரளவுக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சோன்னாக்கா நம்ம ஜீனி போட்டிருக்கிறதுனால தீஞ்சா போல் போயிடும். ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கக்குள்ள பசங்களுக்கு இது கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு அதே போலயே ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி இல்லாட்டினாலும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் உப்பு, ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு கரைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கே இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இதோட டேஸ்ட் அசல் பேன்கேக் போலேயே இருக்கும். ஓரளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதையும் நம்ம இப்போ தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். அடுப்பு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கணும். ஊற்றிட்டு சுற்றி நெய் எது வேண்டாலும் ஆயிலோ எது வேண்டாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே அழகாக புசு புசுன்னு வரும். பேன்கேக் போலேயே இருக்கும். அடுப்பை மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி உள்ளார வேகாது, வெளியில் மட்டும் வெந்திருக்கும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால இதுக்கு கலர் அதிகமாக இருக்காது. நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுப்போம் இல்லையா, அப்போதைக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு வேக விட்டுட்டு எடுத்துடலாம். இதே போல் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எக்கும் மாவும் தான் சேர்த்துருக்கோம். பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்மளே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.